அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். 11ஓட ஹெட்லைன்ஸ் என்னென்னா, ரீசனபிள் இஸ் கிரேட்டர் தேன் ரேஷ்னல். ரீசனபிள்னா நியாயமான காரணங்கள், ரேஷ்னல்னா பகுத்தறிவு. இதை பற்றி தான் சொல்ல வராரு. இதோட நம்ம செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம டாக்டர் ஃபீவரை பற்றி சொல்ல வராரு. அதில் ஜூலியஸ் வேக்னர் அவங்க ஃபீவரை எதுக்காக நம்புனாங்கன்னா, ஃபீவர் வந்து நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்க ஒரு தொற்றுனால இந்த ஃபீவர் வந்து குணப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்போ ஒரு கிருமினால் ஒரு தொற்று ஏற்பட்டால் நம்ம உடம்பே ஃபீவரை வருத்தி அந்த கிருமி கூட போராடி அந்த கிருமியை கொன்னுரும் அப்படின்னு சொல்ல வராரு. கிருமியை அழித்து நம்ம உடலில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோன்னு, திரும்பியும் நம்ம ரெக்கவரியாகி வந்துடுவோன்னு அதை அவர் நம்பினார். அதை தான் அவர் செயல்படுத்தினார். அதை மாதிரி ஏன்ஷியன் ரோமன்ஸ் கூட ஃபீவரை பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்க ஒரு கடவுளை வழிபட்டுருந்தாங்க. ஃபெப்ரிஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை அவங்களாவட்டே உருவாக்கி வழிபட்டுருந்தாங்க. அந்த மாதிரி பகுத்தறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. பகுத்தறிவு கண்டிப்பாக தேவை, பட் நியாயமான காரணங்களும் கண்டிப்பாக தேவை. ரெண்டுமே சரி சமமானதை பற்றி தான் சொல்ல வர்றார் நம்மளுடைய ஆத்தர். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த காலகட்டங்களில் கூட ஒரு சின்ன ஃபீவர் வந்தால் கூட நாம் என்ன பண்ணுறோம், உடனே டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம், ஐயோ எனக்கு உடம்பு வலியெல்லாம் வரக்கூடாது, உங்கள்கிட்ட என்ன மாத்திரை இருக்கோ தாங்க, எனக்கு இன்றைக்கி அது குணமடையணும் அப்படின்னு சொல்ல வரும். பட் கோவிட் டைமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் எல்லோரும் மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி டோலோ 650 சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன காரணம்னு இது தெரியாது. சின்ன காய்ச்சல் வந்தாலும் உடனே டோலோ 650 கொரோனா வந்துட்டு அந்த மாதிரி நினச்சி நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் அதனால் நமக்கு நிறைய பின்விளைவுகளும் உண்டு. டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக எடுக்காமல் நம்ம மருந்துகள் சாப்பிட்டனால நமக்கு நிறைய பின்விளைவுகளும் வரும். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. பட் இன்றைக்கி காலகட்டங்களில் சின்ன சின்ன காய்ச்சல் கூட நம்ம உடம்புல ஏற்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி மூலமாக நம்ம உடம்பு அது கூட ஃபைட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் என்ன கிருமினால் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கோ அந்த கிருமியை வந்து நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அழிச்சிரும். பட் நாம் அதை பண்ணுறது கிடையாது. அதுக்குள்ளாடி சின்ன லைட்டாக கோல்டு, லைட்டாக த்ரோட் பெயின் வந்தோடனே டாக்டர்கிட்ட போயிடும், எனக்கு எப்படி அதை குணப்படுத்திடுங்க, எனக்கு இன்றைக்கே குணமடைஞ்சிடணும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பகுத்தறிவு ரொம்ப அதிகமாகவும் இருக்க தேவையில்லை. நார்மலாகவே நம்ம உடம்பு அதை க்யூர் பண்ணோம். நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் கண்டிப்பாக அதை குணப்படுத்தும். சின்ன சின்ன காய்ச்சல், பட் எல்லா காய்ச்சல்கள் இல்லைங்க. இப்போ டைஃபாய்டு, மலேரியா எல்லாம் வந்தால் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதனால் பகுத்தறிவும் தேவை, ஒரு அளவுக்கு தேவை, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஐயோ சின்ன தொண்டை வலி வந்துட்டு உடனே நான் டோலோ 650 வாங்கி போட்டுறேன், நானாட்டே வாங்கி போட்டுறேன், தேவையே இல்லை. நார்மலாகவே அது குணமடையும், கண்டிப்பாக குணமடையும். 1-2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நார்மலாக குணமடையும். பட் எல்லா காய்ச்சலுக்கும் நார்மலாக குணமடையணும் இல்லை. அதான் சொல்ல வராரு. பகுத்தறிவு தேவை, ஒரு அளவுக்கு தேவை. அது மாதிரி நியாயமான காரணங்களும் ஒரு அளவுக்கு தேவை என்பதை தான் சொல்ல வராரு. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.